ஹாய், இன்றைக்கி ரொம்பவே சுவையான திருவாதிரை களியை எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் பச்சரிசி, 1/4 கப் பாசிப்பருப்பு, 1 கப் வெல்லம், 1/4 கப் தேங்காய், 4 முந்திரி பருப்பு, 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 ஸ்பூன் நெய். இந்த களி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு அரிசியும் பருப்பும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அரிசியெலாம் நல்லா பொரிஞ்சு வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு பாசி பருப்பை நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா வறுப்பட்டுருச்சு. இதையும் அரிசியோடு சேர்த்து ஆற வச்சு ரவை பதத்துக்கு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரிசியும் பருப்பும் ஆறத்துக்குள்ளே பாகு காய்ச்சி எடுத்துக்கோங்க. வெள்ளத்தடை ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்லே வச்சு வெள்ளத்தை நல்லா கரைய விட்டுக்கோங்க. வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச இந்த அரிசி பருப்பை குக்கரில் சேர்த்து 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 2 விசில் போல் விட்டுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தால் இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டு விசில் வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணி ப்ரெஷர் அடங்கினோடனே திறந்துக்கங்க. ப்ரெஷர் அடங்கிடுச்சு. குக்கரை திறந்துக்கங்க. மாவு நல்லா வெந்துருச்சு. இதை கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுக்கோங்க. நம்ம காய்ச்சி வச்சுருக்க இந்த பாகில் வேக வச்சு எடுத்த மாவை சேர்த்து கட்டி இல்லாமல் கிளறிக்கங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சு கிளறிக்கங்க. இப்போ இதை அடுப்பை சிம்மில் வச்சு கிளறி எடுத்துக்கோங்க. இதோட நெய்யில் வறுத்த முந்திரியும் தேங்காயும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் அடுப்பில் வச்சு கிளறிக்கங்க. ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கங்க. அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்டியான திருவாதிரை களியை ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு. இந்த மாதிரி இந்த திருவாதிரைக்கு இந்த களியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.